களைக்கொல்லி அடிச்சது நல்லா அழகாக துளுத்து வருது செடிலாம். ரோஜாப்பூ செடி புதுசாக எல்லா துளிர்லையுமே குட்டி குட்டியாக ஒரு முட்டு வேறு வருது. பார்க்கவே இந்த ரோஸ் கலரில் துளிர் அழகாக இருக்குது. எல்லா துளிர்லையும் ஒரு ஒரு முட்டு வச்சுருக்குது. சித்திரமோன்னு நினச்சேன், நல்ல வேலை சூப்பராக துளுத்து வராளுங்க. என்ன அழகு, என்ன அழகு. காலிலே இப்படியா வர இட்லிக்கு பேர் தான் இட்லிக்கு. தோசை பெருசு பூத்துருக்குப்பா, எவ்வளோ பெருசு அழகா. வா, 2 பூ ஜாயிண்டாக பூத்துருக்கு. இது புது அரும்பு புத்துருச்சு தான். என்ன அழகாக பூத்துருக்கு, பார்க்கவே செம்மையாக இருக்கு. வாவ், புதுசாக இன்னொரு குட்டி அரும்பு வைக்குது. என் ஃபோனில் கவர் பண்ணவே முடியல, எவ்வளோ பெரிய பூ. எப்படி இருக்கு பிரக்யா அந்த பூ? நல்லா இருக்கா? எவ்வளோ நல்லா இருக்கு பாரு. ஒத்த பூவாக இருந்தாலும் மொத்த பூவாக இருக்கு. கூட்டம் கூட்டமாக அழகழகாக பூக்குறாளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செடி இத்தனைக்கும் காஞ்சி போயிடுச்சு, வேணான்னு கடாசிட்டாங்க பூக்கடையில், நர்சரியில். காஞ்சி போயிடுச்சுன்னே துளுக்காதுன்னு பரவாயில்ல கொடுங்கன்னு எடுத்துகிட்டு வந்து 3 ரோஜா செடி வாங்கினேன். அது கூட பரவாயில்ல கொடுங்கன்னு எடுத்துகிட்டு வந்து முதல்ல 2 இலை துளுத்துச்சு, அப்புறம் 4, அப்புறம் 6, அப்புறம் அழகாக உயரத்துக்கு வளர்ந்து பூ வச்சிருக்கு. செம்ம நல்லா அழகாக வளர்ந்துருக்கா. வச்சு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு செடி. ஒரே மாதத்தில் இவ்வளோ அழகான பூ பூத்துருக்கு. எப்படா பூ பூக்குன்னு 6 மாதமாக கற்றுட்டு இருந்தேன் இந்த மாதிரி அழகான பூவை பார்க்க. என்ன அழகு, என்ன அழகு செடி பூலாம். ஜாதி மல்லி செடியும் களைக்கொல்லி அடிச்சதுனால மொத்தமாக போயிடுச்சு. ஜாதி மல்லி செடியும் அழகாக துளுத்து வந்துருக்கு. செம்ம மருந்து அடித்து எல்லா பூச்செடியும் போச்சுன்னு நினச்சேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். காக்கட்டா செடி நல்லா துளிர் விட்டுருச்சு. அப்படியே காஞ்சி செத்து போய் ஒரு துளிர் கூட இல்லாமல் இருந்தா காக்கட்டான் செடியும். எல்லாம் பூ பூக்க ரெடி ஆகுது. எங்கடாம்மா வருது? இது பாரு, இந்த ரோஜா பட் ரோஸ் செடி. பட்டன் ரோஸ், பட் ரோஸ் இல்லை பட்டன் ரோஸ்.
இதுதான் துளிர் வந்துருச்சு, புத்தம் புது துளிர், என்ன அழகாக துளுத்துருக்கு. இது சாவலை, இது அவ்வளோதான், விளைஞ்சி முடிஞ்சிடுச்சா. இது விதை கொட்டி இங்கே பாரு எவ்வளோ செடி முளைஞ்சிருக்குன்னு. பெரிய செடியாக வளர்ந்து விதை கொட்டி இந்த குட்டி குட்டி விதைலாம் காஞ்சி போய் செடியிலேயே கீழே கொட்டி இதுக்குள்ளே விதை இருக்கும். இது அப்படி இப்படி வெடிச்சிட்டாப்பா, வெடிஞ்சிடுச்சு கை வச்சதான். இந்த பேர் விதை இந்த விதைலாம் வெடிஞ்சு கீழே இது பேர் எவ்வளோ அழகாக தானாக கை வச்சது வெடிஞ்சிடுச்சு. இந்த விதெல்லாம் இப்படி கீழே விழுந்து தானாக மறுபடியும் முளையும். ஆ நீயும் தான். இந்த பேர் அழகழகாக பூ இருக்கு இல்லையா, திரும்பவும் புத்தம் புது பூவாக. இதை வந்து ஒன்றா பறித்து வைக்க முடியாது, இந்த மாதிரி செடியோட கிள்ளி அழகாக தலையில் வச்சுக்கலாம். இந்த செடியில் தான் ஏர் பென் வைக்கணும். பூவை பிச்சு தலையில் வைக்க முடியாது, செடியோடு அழகாக கிள்ளி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பூ பார்க்க. ஒரு பூ பிச்சோம்னா பூரம் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது இப்போ இந்த செடி இப்படி செடியில் இருந்து பறிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, ஏர் பென் வைக்க முடியாது, அழகாக அப்படியே உதிர்ந்துடும் பூரம். அவ்வளோதான் பாரு, செடியிலேருந்து பிரிச்சிட்டா தானாக பிரிஞ்சிடும் இலை, இதெல்லாம் வந்துடும் தன்னால். அதனால் இப்படி கிள்ளி தான் வைக்கணும் பூவோட. என்ன உடையில சாமி, அவ்வளோதான், வயசாயிடுச்சு, இதெல்லாம் செத்து போச்சு, அவ்வளோதான், காஞ்சி விளைஞ்சி செத்து போச்சு. இது போயிடுச்சுன்னா அடுத்தது புது செடி அழகாக தலைன்னு முளைஞ்சி வரும். எவ்வளோ குட்டி செடி முளைஞ்சிருக்கு பார். இந்த செடி பூரா அப்புறம் வளர்ந்து பெரிய செடியாக நல்லா அழகாக பூ வைக்கும்.